இந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்கவே கூடாதான்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொன்ன தமிழ் சினிமா சேர்ந்த 3 ஆக்டர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 3ஆவது இடத்துக்கு விஐபி படத்தை தனுஷோட அம்மாவை நடிச்ச சரணி அக்கா இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய பாசிட்டிவான ரிவ்யூலாம் வாங்கினாங்க. ஆனால் சரணி அக்கா அந்த படத்தில் நடிச்சதை பற்றி என்ன சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. கூப்பிட்டு என்னத்துக்கு என்ன இந்த படத்தில் போட்டிங்க இருங்க தனுஷ், என்ன இந்த படத்தை கூப்பிட்டுருக்கே கூடாது, எது கூப்பிட்டீங்க இந்த ரோல்? இந்த லிஸ்ட்டில் 2ஆவது இடத்துக்கு அவனிவன் படத்தில் விஷாலுக்கு ஆஸ்கார் அவரே கொடுத்துருக்கலாம் சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாடினாங்க. அந்த படத்தில் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடிச்சனால உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. அதனால ஏன்டா அந்த படத்தில் நடிச்சேன்னு சொல்லிட்டு அவரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அவனிவன்ல 16 நாள் பெண்மணியா நான் நடிச்சேன். 12 இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்கு திரிசாலான நயன்தாரா படத்தில் ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக ஷூட்டிங் அப்ப சொல்ல சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன எல்லா டைலாக்குமே டபுள் மீனிங்ல இருக்கிற டைலாக் தான். அதனால இந்த படத்தில் நடிச்சதை பற்றி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். இனிமேல் இந்த மாதிரி படத்தில் நடிக்கவே மாட்டேன்னு கையில் நடந்து சொல்லியிருப்பாங்க. பண்ணிருக்கீங்களா?